ஒரு சின்ன நகரத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்துச்சு. அந்த மரத்தில் ஒரு காக்கா வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. அது எப்பவும் பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் போய் தனக்கு தேவையான உணவை எடுத்து சாப்பிட்டுட்டு அடுத்து வர காலங்களில் உணவு தேட முடியாத நிலை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நிறைய உணவுகளை எடுத்துக்கிட்டு வந்து தன்னோட பொந்தில் சேமித்து வச்சுக்கும். அப்படி ஒரு நாள் அந்த காக்கா உணவு தேடிக்கிட்டு இருந்தப்ப அது கண்ணில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பட்டுச்சு. அது யாருதுன்னு பார்த்துச்சு காக்கா. ஆனால் அங்கே யாருமே இல்லை. அதை யாரோ தவற விட்டுட்டாங்க. இது இங்கேயே கிடந்தா கெட்டு போயிடும். இதை எடுத்துக்கிட்டு போய் பத்திரமா வைப்போம். நாளைக்கு இந்த பார்க்குக்கு வர்ற மனிதர்கள் கண்ணில் படுற மாதிரி வைப்போம். அப்படி செஞ்சா அந்த ஸ்மார்ட் ஃபோன் உரியவங்க கையில் போய் கிடைக்கும்னு நினச்சிது காக்கா. உடனே பறந்து போய் அந்த ஸ்மார்ட் போனை எடுத்த காக்கா தன்னோட பொந்துல கொண்டு போய் வச்சிச்சு. அப்ப திடீர்னு அந்த ஸ்மார்ட் போன்ல இருந்த ஆப்பு தெரிஞ்சு அதுல பறவைகள் டான்ஸ் ஆடுற வீடியோ ஓடிச்சு. அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட காக்கா தொடர்ந்து ரீல்ஸ் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த நேரத்துல சூடான ஸ்மார்ட் போன் குளிருக்கு இதமா இருந்துச்சு. அன்னையில இருந்து உணவு தேட கூட வெளியே போகாம பொந்திலேயே இருந்து ரீல்ஸ் வீடியோ பார்த்து நேரத்தை வீணடிச்சுது காக்கா. 2-3 நாள் தொடர்ந்து ரீல்ஸ் வீடியோ பார்த்துச்சு காக்கா. அப்போ அந்த ஸ்மார்ட் ஃபோன் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ தான் காக்காவுக்கு புரிஞ்சுது, தான் 2-3 நாளாக எதுவுமே சாப்பிடாம உணவும் தேடாம உணவும் சேமிக்காம தொடர்ந்து ரீல்ஸ் வீடியோ பார்த்து நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கோம்னு. ரொம்ப பசி எடுத்த காக்கா உணவு தேடலாம்னு கிளம்பிச்சு. தொடர்ந்து கூண்டிலேயே சாப்பிடாம கிடந்த காக்கா பறக்க கூட தெம்பு இல்லாம போச்சு. அப்பதான் ஸ்மார்ட் போன் ஒழுங்கான ஒழுக்கத்தோடு பயன்படுத்தணும், தன்னை போல நேரம் காலம் இல்லாம பயன்படுத்தினா துன்பம் தான் வரும்னு புரிஞ்சுக்கிச்சு காக்கா. அன்னையில இருந்து அந்த பார்க்குக்கு வர குழந்தைகள் ஸ்மார்ட் போன் பயன்படுத்துறத பார்த்தா உடனே போய் அதை தட்டி விட ஆரம்பிச்சது காக்கா. அதனால அங்க வர குழந்தைகள் பார்க்குக்கு வந்ததும் ரீல்ஸ் பார்க்காம ஓடி ஆடி விளையாண்டு தங்களோட உடம்பை மட்டும் இல்லாமல் மனசையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.